சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு இடமா போயஸ் கார்டன் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் வீடு இன்றைக்கி அங்கே தான் இருக்குது. அந்த அம்மா வீடும் அங்கே தான் இருந்துச்சு. கடைசியிலமா இறக்குற வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. அப்போ இவர் என்னென்னா ஏதாவது ஷூட்டிங்க்கு வெளியில் போகிறப்பையோ இல்லாட்டி இங்கே வீட்டிலேருந்து வெளியே வர்றப்பையோ அந்த போலீஸ் பாதுகாப்பு, கட்சி ஆட்களுடைய கூட்டம் அதெல்லாம் அங்கே மறைச்சி நிற்பாங்க. ஏன்னா அதை தாண்டி தான் இவர் வீட்டுக்கு போகணும். இது ஒரு பெரிய இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு புகைச்சல் உண்டு பண்ணிகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கப்ப தமிழ்நாடு அரசு தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தினுடைய பூஜை பிரசாதத்தில் நடக்குது. அப்போ இவர் ஷூட்டிங்க்கு வேறு ஏதோ படத்துக்கு போகிறாரு. ஒரு முதலமைச்சர் வர்றாங்கன்னு இவர் காரை வந்து ஜெமினி ஃப்ளைவர் பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா சிஎம் போகிறாங்க, செக்யூரிட்டி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க. இவருக்கு ஷூட்டிங் போகணும். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு சொன்ன நேரத்துக்கு நம்ம போய் நிற்கணும். பஞ்சுவாலிட்டி பார்க்கக்கூடியவர். அவர் நடித்த படமாக இருந்தாலும் சரி, அவர் எடுத்த படமாக இருந்தாலும் சரி. இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகணுன்னா பாபா படம் வந்து நம்ம மணலியில் இருக்கக்கூடிய பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் எடுக்கிறாங்க அந்த படத்தினுடைய காட்சிகள். அதுக்குள்ளே ஓரளவுக்கு மேலே கார் போக முடியாது, பயங்கர டிராஃபிக் ஆயிருது. இவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறாரு, ரோட்டில் போகிற ஒருத்தர் 2 பாட்டி லிஃப்ட் கட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஏன் சொல்ல வரேன்னா அந்த பஞ்சுவாலிட்டிக்கு டைமுக்கு போகணும் அப்படின்னு அவர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. அவர் எப்போ வேணாலும் போகலாம். அதே மாதிரி ஒரு 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 ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க அத்தனை பேர்த்தையும் சாரி கேட்பார்.